ஹாய் கைஸ், நீங்கள் பார்க்க போகிற படம் குரோனம்ஸ் பார்ட் 2. இது ஒரு செம்ம ஃபன்னான காமெடி மூவி. நேற்று நம்ம குரோனம்ஸோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருந்தோம். அதோட சீக்வல் தான் இந்த குரோனம்ஸ் பார்ட் 2. போன பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம 5 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒன்றா மீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க மட்டும் ரகலையான பார்த்துருப்போம். இப்போ அது நடந்து 3 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த 5 பேர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போட்ட லூட்டியில் என்னன்னு சொல்கிற ஒரு படம் தான் இந்த குரோனம்ஸ் பார்ட் 2. ஃபஸ்ட் பார்ட் மாதிரியே இந்த பாட்டு செம்ம ஃபன்னாக ரகலையாக இருக்கும். நானும் முடிஞ்சளவு காமெடியாகவே இந்த நரேஷனை கொண்டு போய் ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ வாங்க குரோனம்ஸ் பார்ட் 2ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம 5 பசங்க இருக்காங்களே, அவங்க லைஃப் தான் காமிக்கிறீங்க. போன பாட்டில் ஒன்று சேர்ந்துருப்பாங்களே, இதுக்கிட்ட நம்ம பிரிய வேணாம், எல்லோரும் ஒன்றா அவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரே உள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவான லெனி அவன் பாட்டு வீட்டில் படுத்துக்கிட்டு இருப்பான். கண்ணு முடிச்சு பார்த்தா அவன் வீட்டில் ஒரு மான் இருக்குது. மானை பார்த்து ஆள் பயந்து போயிடுறான். பக்கத்தில் ஒய்ஃபை பார்த்து, பேபி பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குமா, நீ விண்டோவை தருவேன், அது பாட்டு இங்கேருந்து போகணுன்னு சொல்கிறப்ப, போகல நீ எனக்கு தூக்கத்துக்கும் வரும்னு சொல்லுவா. இதை பார்க்குற இவனுக்கு என்ன செய்ய தெரில, வேறு வழியே இல்லை. ஹே பேபி, மெக்சிகோலேருந்து உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, எஞ்சி பாரு சொல்கிறப்ப, என்னது எங்கள் அம்மாவா, எங்கள் அம்மா வர வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு கண்ணு முடிச்சு பார்க்குறா. பார்த்தா மான் நின்றுட்டு இருக்குமா. ஐயோ அம்மான்னு கத்துறப்ப அந்த மான் இவங்கள பார்த்து பயந்து போயிருது. துள்ளி குதிக்கிறதுங்கிற பேரில் மூச்சா போயிருது. கரெக்டாக நம்ம ஹீரோ மூஞ்சிலே மூச்சா போயிடும். அவன் கத்தின கத்தில் மான் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். சரி, வீட்டு விட்டு ஓடி போகணுன்னு பார்த்தா பாத்ரூமில் போயிருது. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட பையன் குளிச்சுட்டு இருப்பான். அவனும் அந்த மானை பார்த்து கத்துறப்ப அவன் மூஞ்சில் அது மூச்சா போயிருது. கடைசியில் பார்த்தா அவங்க வீட்டில் ஒரு டாக் ஃபுட் இருக்கும், அதை உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். காய்ஸ், வேறு வழி இல்லை, இந்த மானை இங்கேருந்து அடிச்சு வச்சு ஆகணும். என்கிட்ட இது விட்டு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணோட குரங்கு பொம்மை இருக்கும், அதை எடுத்து கையில் வச்சுக்குவான். என் பின்னாடி வான்னு அந்த பொம்மையை தூக்கி போடுவானா. அந்த மானதை ஃபாலோ பண்ணிட்டு வெளியே போயிடும். அந்த குரங்கு பொம்மையை பீஸ் பீஸாக பிச்சு எரிஞ்சிடும். பட் இது பார்த்து நம்ம ஹீரோட பொண்ணு கடுப்பாயிருவா. டேடி, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை, அது எதுக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் பொண்ணு பாட ஆரம்பிச்சிடறா. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு என்ன செய்ய தெரில. கட் பண்ண அப்படியே அந்த கேடுங்கன்னு வைப்பாங்க. போன பாட்டில் வீட்டோட மாப்பிள்ளை இருந்திருப்பாள். கடைசியில் கூட அவனை பற்றி எல்லாமே ஒய்ஃப் சொல்லியிருப்பான். இதனால் இந்த பாட்டில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா ஒரு கேபிள் கடைசி கம்பெனி இருக்கும், அங்கே தான் வேலைக்கு போயிட்டுருக்கான். அடுத்து பார்த்தா அந்த எரிக்கு போன பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கடை வச்சுதான் இருந்திருப்பாங்களே, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊரில் கடை வச்சுருப்பான். அது பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. இவன் பையன் தான் இந்த பால்குடி மறவாத பையன். இந்த 3 வருஷத்தில் அவன் கொஞ்சம் பெரிய பையனாக இருப்பான். பட் ஆள் பார்த்து இன்னும் முட்டாளாக தான் இருப்பான். அவங்க அம்மா வீட்டில் உட்காந்து மேக்ஸில் கொடுத்துருக்காங்க. டே மகனே, 9 7 கூட்டின எத்தனை கேட்டால் 35 சொல்கிறேன். இதை பார்த்து அவங்க அப்பா கடுப்பாயிருது. டே 75 கூட்டின எத்தனை கேட்டால் 75 சொல்கிறான். ஆகா, செம்மையாக வருவாடா, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் பையனை வச்சுட்டு என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம சிங்கிள் ஃப்ரெண்டாக வைப்பாங்க. இப்போ வரைக்கும் ஆள் சிங்கிளாக தான் இருக்கான். பட் ஆள் ஒரு ப்ளே பாய் ஆச்சு. நிறைய பொண்ணோட பழகிருப்பாள். அதில் ஒரு பொண்ணு என்னோட ப்ரெண்ட் ஆகிருக்கும். அதனால் குழந்தைய பிறந்திருக்கும். நம்ம பையன் ரயில்வே ஸ்டேஷன் வரான். நீ இப்போ உன்னை கூட்டுவான்னு சொல்கிறப்ப, என்னது நம்ம பையனா, சரி சின்ன பையனாக இருப்பான் போல், டெடி பேரில் வாங்கிட்டு போவோன்னு சொல்லிட்டு பொம்மை வாங்கிட்டு போவான். பட் பார்த்தா இவனோட செம பல்கா ஒரு பெரிய பையங்க வரான். இவன் தான் நம்ம ஹீரோ பிறந்த பையன். அவனை பார்த்துன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரா மகனே, நீ இவ்வளோ பசருப்பேன்னு தெரியாதுடா, இந்த பொம்மையை வச்சு கொடுக்குறப்ப அவன் அந்த பொம்மை பிச்சு போட்டுருவான். இது மாதிரி தான் இங்கே 4 பேர் கேரக்டர் இருக்குது. 5ஆவதா ராப்னத்து இருப்பாள். அந்த கேரக்டர் மட்டும் இந்த படத்தில் வராது. மிச்சம் 4 பேர் வச்சு இந்த படம் ஓடிட்டு இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃப் வழக்கமாக வேலைக்கு போயிடுவா. நம்ம ஹீரோ தான் பசங்களாம் ஸ்கூலுக்கு வரதா இருக்கான். இன்றைக்கி தான் அவன் ஸ்கூலோட கடைசி நாள். இதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ் வரனால இன்றைக்கி தான் ஸ்கூலோட கடைசி நாள். நம்ம ஹீரோ சரின்னு அவன் பையனை ட்ராப் பண்ணுறதா இருக்கான். கரெக்டாக அப்போ ஸ்கூல் பஸ் வரும். பார்த்தா ஸ்கூல் பஸ் ஓடுற டிரைவர் நம்ம ஹீரோட பழைய ஃப்ரெண்டில் ஒருத்தன். அவனுக்கு நம்ம ஹீரோ பார்த்து ஹாப்பியாக இருக்குது. என்ன மச்சான், நீ தான் இந்த பையனோட அப்பாவா, சேர்றா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, நேற்று நைட்டு எனக்கே முன்னாடி செம சண்டை, நைட்டில் தூங்கவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ இந்த பஸ்ஸை ஓட்டுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ஒரு ஹாப்பி போகுது. சரினா அவன் மட்டும் பஸ் ஓட்ட ஆரம்பிக்கிறான். அந்த டிரைவர் பின்னாடி கோரோடு படுத்திக்கிட்டு இருக்கான். அடுத்த ஸ்டாப் பார்த்தா அந்த கேட் இருக்கால, அவன் வீடு ஸ்டாப் தான். அவனும் பையனை ஏற்றுறதுக்காக அங்கே வந்துருப்பான். நம்ம ஹீரோக்கு அவனை பார்த்து ஹாப்பியாக இருக்கும். டே மச்சான், இன்றைக்கி வேலைக்கு லீவ் போட்டுரு வா, நம்ம கொஞ்சம் ஃபன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஏற்றிக்கிறான். இப்போ இங்கே 2 பேர் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. கரெக்டாக எல்லா பசங்களும் ஸ்கூலில் இறக்கி விட்றாங்க. பார்த்தா ஸ்கூலோட பிரின்ஸ்பல் வருவார். ஆள் பார்க்குறதுக்கே அது அடையாளமாக இருப்பார். பட் இவர் அந்த ஸ்கூலோட பிரின்ஸ்பல். அவர் நம்ம ஹீரோ பார்த்து, என்னப்பா லேடி, ஸ்கூல் என்னோட முடிய போகுது, ஹாஃப் டே ஸ்கூல் இருக்குது, நைட்டு தான் வீட்டில் பார்ட்டி இருக்கான்னு கேட்டால் தாராளமாக பார்ட்டி இருக்கலாம் சார், பட் என்ன பண்ணுறது, என்கிட்ட வண்டி இல்லையே, உங்கள் ஸ்கூல் பஸ்ஸை கொடுத்தீங்கன்னா பார்ட்டிக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம், பஸ் எடுத்துக்கோன்னு கேட்டால், என்னப்பா என்கிட்ட கேட்க கேள்வியே இது, தாராளமாக பஸ் எடுத்துக்கோ, நமக்கு பார்ட்டி தானே முக்கியம், மறக்காமல் நீ என்ன இன்னும் பண்ணுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து எனக்கு ஹாப்பி ஆயிருது. அப்பாடா மாட்டாண்டா பொம்மரை கட்ட மாட்டேன், இன்றைக்கி பஸ்ஸு கிடச்சாதானு சொல்லிட்டு அந்த பஸ் எடுத்து போயிடுவாங்க. அதுக்கடுத்து யாரை மீட் பண்ணுவாங்க, இங்கே ஃப்ரெண்டு ஒருத்தருக்கல, அவனையும் பார்த்து, மச்சான் நைட் நம்ம சின்ன ஒரு பார்ட்டி பண்ணுவோம், எங்களோட வா, சூப்பர் மார்க்கெட் போய் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்கிறப்ப இவனுக்கு சேர்ந்து அந்த பஸ்ஸில் இருக்கிறான். இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டுருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் 4 பேரோட பொண்ணாடி வைப்பாங்க. இப்போ அவங்களும் ஃப்ரெண்ட்ஸாக மாட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு யோகா இடத்துக்கு போவாங்க. அங்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா
பார்த்தா இவனுக்குள்ள ட்ரெயினராக ஜிம்பாடி ஒரு பொண்ணு இருக்கும். இவ்வளோ இந்த படத்துக்கு முக்கியமான கேட்டு தான். பட் போப்போ தெரியும். இப்போ இந்த பக்கம் அந்த 3 பேர் இருக்காங்களே சூப்பர் மார்க்கெட் போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளை பார்த்துருக்கிறப்ப அங்கே நம்ம ஹீரோ ஒரு ஆளை பார்ப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம சிங்கிள் ஃப்ரெண்டு. டே மச்சான் நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க, நீ இங்கே தான் இருக்கான்னு கேட்டால் அவன் ஆமான்னு சொல்லுவான். பார்த்தா கையில் பெருசாக கத்தி வச்சுருப்பான். இதை கூட வச்சுருக்குன்னு கேட்டால் இல்லைடா என் பையன் கொஞ்சம் மொட்டு பையனாக இருக்கான், அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஆகும்னு பயமாக இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம பேர் பொண்ணு புரியல. என்னது உனக்கு பையனா, ஏண்டா உனத கல்யாணமே ஆளுன்னு சொன்னா ஆமாடா கல்யாணம் ஆகலை, பட் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தல, அந்த பொண்ணுங்களும் பிறந்த பையன், பட் ஆள் பெரிய பொண்ணாக இருக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. சரி வந்துட்டேன், நாங்களாம் பார்ட்டி பண்ணுறதா இருக்கோம், நீங்களும் ஐக்கியமாக்குன்னு சொல்கிறப்ப அவனு சேர்ந்து கலந்துக்கிறேன். இவங்களாம் இவங்களுக்கு தேவையான ஒரு பொருளாக பார்த்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா அங்கே சூப்பர்வைசர் ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாரு. இவர் யாரும் தெரியுதா, போன பார்ட்டில் எங்கள் ஆப்போசிட் டீமில் ஒரு ஆள் இருந்தார்ல அவர் தான் இவர். போன பார்ட் வரைக்கும் 2 டீமுக்கு ஆகாது, பட் கடைசியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்களே, அதனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. நம்ம ஹீரோவங்களை போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. தென் அதுக்கடுத்து ஒவ்வொரு பொருளை பார்த்துருந்தா அவங்க ஒரு ஏர்போர்ட் இருக்கும். இந்த ரிவரெல்லாம் போகிறதுக்காக ஒரு ஏர்போர்ட் வச்சுருப்பாங்களே சேம் அதான். டைம் மச்சா இங்கே பாருவேன் இது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு டச் பண்ணுவான். பார்த்தா அதுவாகவே ஏர் ஃபில் ஆகி அந்த கடமை நாசமாயிரும். இதை பார்த்து ஓனர் செம்ம கடுப்பாயிரும். வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கலாடான்னு சொல்லிட்டு 4 பேர் அடிச்சு வச்சுருவாங்க. பட் இவங்களுக்கு வைக்கவே இருக்காது. சரி நம்ம வந்தாலும் முடிஞ்சு வாங்கடா இங்கேருந்து போவோன்னு 4 பேர் அங்கேருந்து போயிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தாங்க ஒரு போலீஸ்க்கு வருவார். கண்ணை காமிச்சு டே தீவிரவாதிகளை கை தூக்குங்கடா உங்களை சுட்டே விடுவேன்னு சொல்லிட்டு ஆள் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு. அந்த பாட்டை கேட்டு இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியுது அந்த போலீஸ்கார் நீ ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு. கூட இன்னொரு போலீஸ்கார் இருப்பாங்க. இவங்களும் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. என்ன மச்சான் எங்கேயோ போகிற மாதிரி இருக்கே, ஏதாவது பார்ட்டியான்னு கேட்டால் ஆமாடா இன்றைக்கி என் பொண்ணு ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் இருக்குது, என் பொண்ணில் கலந்துக்க போகிறா, அதோட கூட நைட்டு ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம், நீ கூடன்னு கேட்டால் நாங்கள் எல்லாமையா தாராளமாக வரோன்னு அவங்களும் லைக்கே போகிறாங்க. இப்போ மொத்தமாக ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்காங்க. அந்த ஏர்போர்ட் இருந்துச்சுல அதுக்கு ஸ்கூல் பஸ் மேலே போட்டுருவாங்க. ஒரு பையன் அது மேலே நின்றுட்டு இருப்பான். அவங்க போட்டு ஆவுன்னு கத்திட்டு போகிறப்ப எய்த்தாவில் பார்த்தா மரம் இருக்கும். அதில் இந்த ஆள் முட்டி தொம்முனு கீழே விழுந்துருவான். இப்போ இவங்க எல்லாரும் ஒரு வழியாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. இன்றைக்கி தான் நம்ம ஹீரோட பொண்ணோட ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி போயிருப்பான். சரி அவன் பொண்ணார தான் பார்க்க போயிருக்கான்னு பார்த்தா இவங்க அதுக்குலாம் அங்கே போகல. இவன் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் டான்ஸ் டீச்சர் இருப்பாங்களே அவங்க பார்க்க சமாளாக இருப்பாங்க. அவங்களும் டான்ஸ் ஆடுறதா இருக்கும். அதை பார்க்கறதுக்காக தான் 4 பேர் நாகத்தவங்க கூட போயிருப்பாங்க. அவங்க செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. எச்சு ஒழுங்கு பார்த்துருப்பாங்க. சரி இவங்களும் இப்போ இருக்காங்கன்னு பார்த்தா கூட 2 போலீஸ் இருந்தாங்களே அவங்களும் வெறிக்கறி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே மேலே அவங்க ஆட கீழே இவங்க ஒரே கூத்தாக இருக்கும். ஒரு அந்த காம்படிஷனில் முடிஞ்சு போயிடும். நம்ம இரவு பொண்ணை கூப்பிட்டு அங்கேருந்து போகிறதா இருக்கான். கடைசியாக அவங்கள பார்க்கறதுக்கு அந்த டீச்சர் அங்கே வந்துடுறாங்க. ஹே லேனி உங்கள் பொண்ணு தானே இவ, ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட், நல்லா டான்ஸ் ஆடணும்னு சொல்லுவாங்க. அதை பார்க்க நம்ம இரவும் ஆமாம் மேடம் நீங்களும் செம்ம டான்ஸ் ஆடினீங்க, உங்கள் டான்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வளைஞ்சிட்டு இருப்பான். அப்போ தான் கரெக்டாக அந்த டீச்சரோட லவர் அங்கே வருவாங்க. யாருன்னு பார்த்து WWE ஸ்டோன் கோல்னு ஒருத்தர் வருவார்ல அவர் தான் டீச்சரோட லவர். அவரை பார்த்து நம்ம மீறி கல் விட்டுரும். ஆஹா ஆள் பார்க்க இவ்வளோ பல்காக இருக்கானே, அடித்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம மீறி கல் விட ஆரம்பிச்சிடும். சரி மேடம் நான் ஏந்து போயிட்டு வரேன்னு நைஸாக ஆக மாட்டாங்க கிளம்பி போயிடுறான். அதுக்கடுத்து அவன் பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தான் இருக்கான். அங்கே போய் பார்த்தா போன பாட்டில் இருந்தாங்களே சேம் அதே ஆள் தான் இங்கேயே வெயிட்டாக இருப்பான். இவங்களும் சண்டை எதுவும் போடாமல் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம என்னோட பசங்க இருப்பாங்களே அவங்க படிக்க ஸ்கூலில் வைப்பாங்க. பார்த்தா கடைசி அந்த சிங்கிள் ஃப்ரெண்ட் இருந்தால அவனோட மொரட்டு பையன் கூட இதே ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பான். இவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி இப்போ அந்த பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறாங்க. நல்லா ஜாலி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக மைக்கில் பிரின்சிபல் பேசிட்டு இருப்பாரு. பசங்களை என்னோட உங்கள் ஸ்கூல் முடிஞ்சு போச்சு, நாளையிலேருந்து சம்மர் வெக்கேஷன் எல்லோரும் ஜாலியாக கொண்டாடுங்க, உங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து பசங்களுக்கு குதூகலம் ஆயிடுது. பிரின்சிபல் சார் நீங்கள் சொல்லி நாங்கள் விஷயம் செய்யாமல் இருப்போமா, நாங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவர் ரூமெல்லாம் ஒழிஞ்சிருப்பாங்க. பார்த்தா ப்ளூ கலர் பெயிண்ட்லேருந்து கணக்கான மரத்தில் கலக்க வச்சுருப்பாங்க. அதை எடுத்து பிரின்சிபல் மூஞ்சில் ஊற்றிடுவாங்க. இதை பார்த்து ஒரு செம கடுப்பாயிருது. பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஸ்கூல் விட்டு கிளம்பி போவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட அந்த 3 பசங்க இருக்காங்களே அவங்கள எங்கேயாவது போகாமல் ட்ரை பண்ணுறாங்க. பார்த்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு லேக் இருக்கும். சரி அங்கே போய் குளிப்போம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் அங்கே போகிறாங்க. பட் அங்கே பார்த்து ஆடு அந்த பசங்க இருக்காங்க, நல்லா குளிச்சுட்டு இருக்காங்க. டே நம்ம இங்கே போக வேணாண்டா, போனால் தான் கலாய்ப்பாங்க, நம்ம பேசாமல் வீட்டுக்கே போகலான்னு இருக்கிறப்ப அந்த மொட்டை பையன் இருக்கல அவன் கேட்க மாட்டான். டே வாங்கடா குதிப்போம், அவங்க விட நம்ம கேள்வி வைக்கன்னு சொல்லிட்டு ஆள் மேலே தான் டைவ் அடிச்சிட்டு இருக்கான். பட் இவங்க 2 இடத்துக்கு சரிபடுற மாதிரி தெரில. சரி வாடா இங்கேருந்து போகணுன்னு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறதா இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக பிகினி போட்டு ஒரு பொண்ணு அங்கே வரா. அந்த பொண்ணை பார்த்து இவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு வந்து ஹே நீ நம்ம ஸ்கூலில் தான் படிக்கிறீங்களா, நான் உங்களை பார்த்ததே இல்லையே, சரி நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவப்பட்டாங்க கிளம்பி போயிடுறா. டே மச்சான் நம்ம வீட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், இங்கே இருந்தால் அழகான பொண்ணுங்களே பார்க்கலாம், நம்மளும் இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு இவங்களும் இங்கே தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதே நேரத்தில் நம்ம 4 பக்கிகளை காமிப்பாங்க. அவங்களும் கரெக்டாக அதே இடத்த வருவாங்க. இவங்களுக்கு இந்த இடத்த பார்த்து ஒரே ஹாப்பியாக போச்சு. டே மச்சான் உங்களுக்கு ஞாபகம் இருக்காடா, நம்ம ஸ்கூல் படிக்கிற டைமில் இங்கே தான் குளிக்க வருவோம்,
குளிச்சு இத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு மேலே டைவ் அடிக்கலாம் வைப்பாங்க. பட் நம்ம மீறி எச்சரிப்பான், டே மச்சான் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப ஒல்லியாக இருந்தோம், ஈஸியாக டைவ் அடித்தோம், பட் இப்போ பாரு எல்லாம் பெருத்து போயிட்டோம், இங்கேருந்து குதிச்சோம்னா கண்டிப்பாக சதறிடுவோம். வேணாம் சொன்னால் இல்லை மச்சான் நம்ம குதிச்சே ஆகும், நம்ம யாருன்னு காட்டுவோம்னு சொல்லிட்டு இவங்க அங்கேயும் நின்றுருப்பாங்களே. கரெக்டாக இப்போ 4 ஸ்கூல் பசங்க வருவாங்க. இவங்க எல்லாம் நம்ம ஹீரோட பசங்களோட ஃப்ரெண்ட்ஸு. இவங்களுக்கு நம்ம ஹீரோ கேங்க பார்த்து பிடிக்கவே இல்லை. அங்கிள்ஸ் நீங்கள் இங்கே இருக்கீங்க, இது நான் குளிக்கிற இடம், மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொன்னால் என்னது நீ குளிக்கிற இடமா? டே பொடி பசங்களா இது எங்கள் இடம்டா, சின்ன வயசுலேருந்து நாங்கள் இங்கே எத்தனை வாட்டி குளிச்சுக்கணும் தெரியுமா, எங்களால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது காரியம் ஆரம்பிச்சிருது. கடைசியில் அது பார்த்தா ஒரு போட்டியாக மாறிடுது. சரி அங்கிள் இது உங்களோட சொல்கிறீங்களே, முடிஞ்சு டைவ் அடிச்சு காட்டுங்க, டைவ் அடிச்சு நாங்கள் நம்புறோம் சொல்கிறப்ப, டே மச்சான் இதுக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாதா, இந்த பொடி பசங்க நம்ம யாருன்னு காட்டணும், டைவ் அடிச்சு தின்னுன்னு சொல்லிட்டு மேலே குதிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம கேட்டு குதிப்பான், அவன் குதிச்சதில் நெஞ்சோட அடி. அடுத்து பார்த்தா நம்ம ஈர குதிப்பான், அவனுக்கு அங்கேயே அடி. அடுத்து பார்த்து இன்னொரு ஃப்ரெண்டு குதிப்பான், அவனுக்கு முதல் அடி. கடைசியில் அந்த குண்டோர் ஃப்ரெண்டு இருப்பால அவன் மேலே குதிப்பான், குதிச்சு குதியில் இவன் ஃப்ரெண்டு மேலே விழுந்துருவான். சொல்லப்போனால் 4 பேருக்கு செம்மையாடி. பட் இருந்தாலும் உயிர் பிழைச்சிட்டோமேனு அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக மேலேருந்து அந்த பசங்க அமுழுப்பாங்க, ஐயோ அங்கிள்ஸ் இதுக்கிட்ட இந்த பக்கம் வரவாயில் வச்சுக்காதீங்க, இதே கடைசியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க துணி கழட்டி போட்டுருப்பாங்களே, அதெல்லாம் மேலேருந்து விட்டுருவாங்க. இது நம்ம ஹீரோக்கு அவமானமாக இருக்கும். கரெக்டாக அங்கே தான் இவங்க பசங்களாக இருக்காங்களா, அவங்க அப்பாக்கெல்லாம் அவமானப்படுறதை பார்த்து இவங்களுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. விட மாட்டேன்டா அந்த பசங்களை ஏதாவது பழி வாங்கி தின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கோவத்தில் இருப்பாங்க. இந்த பக்கம் இவங்க செம்ம அடி வாங்கியிருப்பாங்களே, டே மச்சான் இதுக்கிட்ட பாடி தாங்காதரா வாங்கடா வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டு சட்டெல்லாம் கூட கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா இவங்க காரு பஞ்சர் ஆகிருக்கும். இதுவும் அந்த பசங்க பண்ண வேலை தான். இதை பார்த்து எங்களுக்கு கோவம் வருது. சரி என்ன பண்ணேன், காரை கொண்டு போய் கரைஞ்சில் விட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் விட்டுருவாங்க. பார்த்தா அங்கே தான் அந்த ஜிம்பாடி லேடி இருக்கா, அதாவது இவங்க ஒய்ஃபில் யோகா சொல்லி கொடுத்துருப்பாள் அந்த பொண்ணு தான். பார்ட் டைம் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பா. நம்ம சிங்கிள் ஃப்ரெண்ட் இருக்கால அவன் ஊருக்கு ஒரு பொண்ணு விட மாட்டானே, அந்த பொண்ணு சைட் அடிச்சுட்டு இருப்பான். அப்போ இவங்களுக்கு ஒரு யோசனை வருது, டே மச்சான் எப்படியும் கார் ரிப்பேர் பண்ண கொஞ்ச நேரம் ஆகும், விளாட்லாமா, இங்கே பாருங்கள் பெருசாக ஒரு ஜேசிபி டயர் இருக்குது, உள்ளே உட்காந்து சுற்றி விட்டோம்னா நல்லா ஜாலியாக இருக்கும், விளாட்லாமல் கேட்குறப்ப அந்த சிங்கிள் ஃப்ரெண்ட் இருக்கால அவனுக்கு நான் தான் உட்காருன்னு ஆசையாக இருக்குது. சரி நான் உட்கார வச்சு ஒரு பக்கம் 2 ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருப்பான். டே மச்சான் அந்த கேம் புரியுதில்ல, நாங்கள் இங்கே தள்ளி விடுவோம், நீ அந்த பக்கம் பிடிச்சிக்கணும் புரியுதுன்னு சொல்கிறப்ப இவங்க ரெடியாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்கம் 2 பேர் தள்ளி விடுவாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு அவன் ஒய்ஃப்லேருந்து கால் வருது, என்ன பேபி சடனாக ஃபோன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஆள் கண்டுக்காம விட்டுருவான். அந்த டயர் பாட்டு உருண்டு போயிட்டுருக்கு. டே மச்சான் அவன் போகிறான்டா பிடிங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அந்த ரோடு வேறு பார்க்க ஸ்லோப் மாதிரி இருக்குது, உருட்டில் அது போட்டு சைக்கிட்டு வந்துட்டே இருக்கும். டே மச்சான் வயிற்று கலக்குதுரா யாராவது பிடிங்கன்னு சொல்லிட்டு அவனோட கத்திலே இருக்கான். கரெக்டாக அப்போ தான் ஜிம்பாடி லேடி வருவா. இதை பார்த்து எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, பேபி என்னை எப்படியே காப்பாற்றிடுமா, என்னை எப்படியே வெளியே கொண்டு வந்து சொல்கிறப்ப என்னது பேபியா இன்னும் இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு ஒரே மீதி சாதாரணமாக போயிட்டு இருந்தது உருண்டு சம வேகத்தில் போயிட்டுருக்கு. நல்ல வேலை காரில் அடிப்படாமல் ஆள் எஸ்கே போயிட்டே இருப்பான். கடைசியில் பார்த்தா பார்க்குள்ளலாம் பூந்து ஒரு போலீஸ் கார் இருக்கும். வேறு யார் 2 போலீஸ் வந்து இருக்காங்களே அவங்க கார் தான். அதிலே சொருகி அந்த டைம் நின்றும். சுற்றில் மோட்டர் பம்பு திறந்து விட்ட மாதிரி வாந்தி பீச்சில் அடிக்கும். சரி ஃப்ரெண்டுக்கு என்னாச்சும் வந்து பார்ப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. டே மச்சான் அவன் வரவுண்டு போயிட்டால, அடுத்து நான் தான் போவேன், இடத்த டயர்னு சின்ன குழந்தை அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா அவன் கடுப்பு தான் வருது. ஏன்டா இங்கே ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், உங்களுக்கு அடுத்த ரவுண்டு கேட்குதா, மரியாதை இங்கேருந்து போடான்னு எல்லாரும் அங்கே கிளம்பிடுவாங்க. இங்கே அப்படியே கட் பண்ண ஒரு ஹாஸ்டலில் வைப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட பசங்களுக்கு கோவம் வந்துருக்கும்ல, நம்ம அப்பா கலாச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற கோவத்தில் ஹாஸ்டலில் அடிச்சு நோக்கியிருப்பாங்க. இதை பார்த்து அந்த காலேஜ் பசங்களுக்கு கோவம் வந்துடுது. இவங்க நினச்சிக்கிறாங்கன்னா, டே இது அந்த அங்கிள் பண்ண வேலை தான் நினைக்கிறான்டா, அவங்க சும்மா விடக்கூடாது, அந்த அங்கிள்ஸுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு இந்த பசங்க ஒரு கோவத்தில் இருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. நம்ம ஹீரோ பையனுக்கு ரக்பி மேட்ச் எப்படி விளையாட சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக நல்லா ஓடி பாலில் த்ரோ பண்ணும்ல, அது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்ப அங்கே பார்த்தா ஒரு கப் மாதிரி இருக்கும். தினமும் அந்த கால் தட்டி விட்டு அவன் பையன் விழுந்துருவான். கரெக்டாக அவன் கால் உடஞ்சி போயிடும். இதை பார்த்து ஒய்ஃபு கடு போயிடும். யோ நம்ம பையனை ஸ்போர்ட்ஸில் இருக்கால பாரு, நீ பண்ண வேலைனால அவன் கால் உடஞ்சி போச்சு, உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம திட்ட ஆரம்பிச்சிருவா. பட் நம்ம அப்படி சமாளிச்சிருவான். இங்கே அப்படியே கட் பண்ண அந்த கேர்டுங்கிற ஃப்ரெண்டாக வைப்பாங்க. அவன் பையனுக்கு நீ டிரைவிங் லைசன்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது, அதுக்காக சேர்ந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிருப்பான். அங்கே பார்த்து ஆர்டிஓ இருக்கிறது இவர் யாருன்னு தெரியுதா, போன பார்ட்டில் ஸ்விம்மிங் பூல்லேருந்து கீழே விழுந்து மாவு கொட்டு போட்டுருப்பார்ல அந்த ஆள் தான். அவனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நமக்குள்ள இருக்கிற பகையில் என் பையனது பழி வாங்கிறத, அவனை எப்படியாவது பாஸ்போர்ட்னு சொல்கிறப்ப டே அதெல்லாம் எப்போயும் மறந்துடா, அவன் பையனை காட்டாமல் ஓட சொல்லின்னு சொல்லிட்டு அவன் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ கிட்டத்தட்ட நைட் டைம் ஆக போகுது. இன்றைக்கி நைட்டு தான் அவங்க ஏற்பாடு பண்ண பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டியுமே கிட்டத்தட்ட ஹாலோவின் மாதிரி தான், பாப் கல்ச்சர் ரெஃபர் பண்ணுற மாதிரி எல்லாம் அந்த பழங்கால ட்ரெஸ் இருக்கும்ல அதை போட்டுற மாதிரி இருக்கும். சரி எல்லோரும் அதுக்காக மேக்கப்பில் போட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக ஹீரோட ஒய்ஃப் ஹீரோட சொல்ல வருவா, இவனு என்ன கேட்கலான் இருந்தா, பேபி நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நமக்கு 4வது குழந்தை பிறப்போன்னு சொல்கிறப்ப இது கேட்டு நம்ம ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 3 பசங்க இருக்காங்க, இவனுக்கு வரை இப்போதைக்கு ஒழுங்கு வேலை கிடையாது, இல்லை 4வது குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பார்த்துக்கிறது இன்னும் ஆள் கொஞ்சம் சோகமாயிருவான். பேபி
நமக்கு இந்த குழந்தை வேணுமா, இதை பேசாமல் அபார்ட் பண்ணிடலாமே, வேணுங்கிறப்ப இதை அடாப்ட் பண்ணி கூட குழந்தை வச்சுக்கோ, இப்போதைக்கு இது வேணாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த ஒய்ஃபுக்கு நமக்கடை போயிடுது. அழுதுட்டு அவள் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோக்கு என்ன தெரில, இந்த நைட் டைம் ஃப்ரெண்ட்ஸில் வருவாங்க, அவங்களும் கெட்டப்பெல்லாம் போட்டு வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ நடந்தாலும் சொல்லுவான், டேய் இந்த மாதிரி ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நாளை தான் குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைய வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்கிறப்ப, டே மச்சான் போன வாட்டி வரைக்கும் நான் வாழட்டு இல்லாமல் இருந்தேன், நீங்களே ஹெல்ப் பண்ணி என்னை பார்த்துக்கிறது இல்லையா, அதே மாதிரிடா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம், நீ தாராளமாக அந்த குழந்தை பார்த்துக்கோ, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறோம், நீ எதுக்கு கவலைப்படான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு அப்போ தன்னம்பிக்கிறது. சரின்னு அவனு அந்த குழந்தை வளர்க்கலான்னு முடிவு எடுத்துட்டான். கட் பண்ண இந்த பக்கம் அந்த சிங்கிள் ஃப்ரெண்ட் இருக்கால அவனை காமிப்பாங்க. அவன் இப்போ தான் பையனோட கொஞ்சம் பழக ஆரம்பிக்கிறான். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பையனை பார்த்துருப்பான். ரெண்டுத்துக்குள்ள அப்பா பையங்க ஒரு பாண்டிகை இருக்காது. நம்ம தான் அவங்கள்ட்ட பேசணுன்னு நல்லா கேஷுவலாக பேச ஆரம்பிப்பான். அவனுக்குமே அவங்க அப்பா ரொம்ப பிடிச்சி போயிடும். ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக பேசி பழக ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு வழி பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு. வழக்கம்போல தான் நான் பசங்க ரகலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜிம்பாடி லேடி வரும். பார்த்தா ஹல்காங்கன் மாதிரி கெட்ட போட்டு வந்துருப்பா. இவங்களும் அந்த போட்டு கேஷுவலாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த டான்ஸ் டீச்சர் இருக்குல்ல, அவங்களும் அவன் லவர் அந்த கோல்டு பிறக்க இருக்குல்ல, ரெண்டு பேரும் அங்கே வருவாங்க. அவரை பார்த்தா நம்ம மீருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டே இவர் யாரும் இன்வைட் பண்ணது, இவர் எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம லைட்டர் பயத்தில் இருப்பான். அப்போ தான் கரெக்டாக நம்ம மீரா அவன் பையனை பார்ப்பான். பார்த்தா ஸ்கூலில் எப்பவுமே இவனோட பையனை இன்னொரு பையன் ஒம்பளுத்துட்டே இருப்பான். இவன் பையனை அடிக்கடி சொல்லிட்டு இருந்திருப்பான். பட் நம்ம ஹீரோட என்ன பண்ண முடியும், சின்ன பசங்க சண்டையில் இவன் போய் மூக்கு நடக்க முடியாதுல்ல. பட் இருந்தாலும் இவனால் அதை பார்த்துட்டு இருக்க முடியல. அந்த பையனை விட பயன்படுத்துங்கிறதுக்காக இவன் கோல்டு பிறகு இருக்கார்ல ஸ்ட்ரெயிட்டாக அவரை பார்த்து பேசுவான். இவன் மொட்டை நீ பெரிய ஆள் நினைப்பா, முடிஞ்ச என்கிட்ட சண்டைக்கு வாடா, இன்றைக்கி உன் மண்டே ரெண்டாக பழக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சண்டை கூடுவான். அவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்டா என்னையோட எழுத்து பிரச்சனை மவனே நீ செத்துட்டான்னு சொல்லிட்டு அவர் சண்டைக்கு ரெடியாக இருப்பார். அப்போ தான் நம்ம நைஸாக காதுகிட்ட போய் சொல்லுவான், ஐயா என்னை மன்னிச்சிருங்கயா, நான் ஒன்றும் அவங்க அடிக்கிற அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. பட் ரொம்ப நாளாக என் பையனை இன்னொரு பையன் ஒம்பளுத்துட்டே இருக்கேன், என்னால் சின்ன பையனை பயமுறுத்த முடியாது. ஜஸ்ட் அவங்கள பார்த்து அடிக்கிற மாதிரி பண்ணுனா நீ லைட்டாக பயந்துருங்க, அதுக்கப்புறம் காலில் விழுந்து காசு வேணால் தரேன், ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை பார்த்து பயப்படுங்க. அதுக்கப்புறம் என் பையன் என்னை பார்த்து ஹாப்பியாக இருப்பான்னு சொல்கிறப்ப இதை கேட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ரெண்டு பேரும் சண்டை போகிற மாதிரி ரெடியாக இருப்பாங்க. சுற்றி ஆடிச்சு வெடிக்க பார்த்துட்டு இருப்பாங்க. நான் மாதிரி அடிக்கிற மாதிரி கையை தான் வாங்குவான். அதை பார்த்து ஆள் பயந்து போய் ஆக்டிங் கொடுத்துட்டு இருப்பான். சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாச்சு, நீங்களே அடித்தா நான் கண்டிப்பாக செத்து போயிடுவேன், என்னை விட்டுருங்கன்னு கால் வந்து கெஞ்சி மாதிரி கெஞ்சிட்டு இருக்கேன். இதை பார்த்து நம்ம இருக்க ஒரு மாதிரி இருக்குது. சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்லாம் நம்ம உசுப்பி ஆரம்பிப்பாங்க. டே பார்த்தீங்களாடா நம்ம ஃப்ரெண்ட் எவ்வளோ பெரிய ஆள், கோல்டு பறிக்க சாட்சி போட்டான்னு சொல்லிட்டு இவங்களோட உசுப்பித்துட்டு இருப்பாங்க. நம்ம இருக்க அப்போ தான் கொஞ்சம் பெருமையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பழையபடி பார்ட்டியும் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கோம். அப்போ தான் கரெக்டாக அங்கே ஒரு கேங் வருது. யாருன்னு பார்த்தா ஸ்கூல் பசங்க கேங்கு. இவங்களோட பசங்களாம் இப்போ இந்த ஹாஸ்டல் அடிச்சுன்னு இருக்கிறாங்களே, அவங்க ஒரு கேங்கை தேடி அங்கே வந்துட்டாங்க. யோ அங்கிள்ஸ் உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் ஹாஸ்டல் அடிச்சு வைக்கிருப்பீங்க, உங்களுக்கு சும்மாட மாட்டேன்னு சொல்கிறப்ப என்னது ஹாஸ்டல் அடிச்சு வைக்கணுமா, டே பொடி பசங்களா, நாங்கள் அந்த மாதிரி சின்ன பசங்களும் கிடையாது, நாங்களாவது பண்ண வேணும்னு சொல்கிறப்ப அவங்க அதை கேட்க மாட்டாங்க. இல்லை நீங்கள் தான் ஹாஸ்டல் அடிச்சு வைக்கிட்டீங்க, அதுக்கு நாங்கள் பதில் சொல்லி தரணும், உங்கள் வீட்டை அடிச்சு வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு கேங் நின்றுட்டுருக்கோம். டே வாங்கடா சண்டை போட்டு யாருன்னு காட்டுவோம், அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு சொல்லிட்டு ரெண்டு கேங் சண்டை போட்டுட்ருக்கோம். பார்த்தா பெரியவங்க கேங்கு சின்ன பசங்களை போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம ஸ்ட்ராங் கோல்டு இருக்கார்ல அவர் தான், அவரோட லவர் ஒரு பக்கம் ஒரு சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் ஒரு கையை வச்சுட்டு வரவன் போகிற எல்லாரும் பொழந்து கட்டிகிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இருப்பான், அவன் சமயம் மார்ஷல் ஆர்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோட பொண்ணு ஐடியா பண்ணுது. பார்த்து அவங்ககிட்ட ஒரு குரம்பம் இருந்துச்சுல, அதை கூட உங்கள் அப்பா பிச்சுருந்துருப்பார். அந்த பொம்மையை திரும்பிட்டு போய் அண்ணா இந்த பொம்மையை வச்சுக்கோங்க இருக்கும், இந்த பொம்மையா இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இவன் இந்த பொம்மை வச்சுருப்பான். கரெக்டாக அப்பான்னு பார்த்து அந்த மானம் அங்கே வந்துடும். அந்த மானத்தை அந்த பொம்மை ரொம்ப பிடிக்குமே, அந்த பையன் மேலே ஏற்றி அவனை கடிக்கூட இடத்துல கடிச்சு வச்சிடும். இதை பார்த்தாலும் குழந்தை ஆயிரும். சண்டை வெறிச்சனம் எல்லா பக்கம் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், ஒரு கடை சண்டைலாம் முடிஞ்சு போயிடும். எல்லோரும் அவள் வீட்டுக்கு போகிறாங்க. கடைசியில் நான் மீற மட்டும் அவன் கேங்கோட உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மெதுவாக அவள் ஒய்ஃபுக்கு ரூமுக்கு போவான். பார்த்தா அவள் போட்ட உட்காந்து அழுதுகிட்டே தான் இருப்பாள். இவன் மெதுவாக பக்கத்தில் போய் சரி பேபி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பேசணும் மறந்துடு, இது நம்ம குழந்தை நம்ம தான் வளர்க்கணும், இது நமக்கு நாலாவது குழந்தை இருக்க போதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒய்ஃபு செம்மாப்பே போச்சு. அவள் நம்ம ஹீரோப்பா சிரிக்க நம்ம ஹீரோ ஒய்ஃபை சிரிச்சிட்டு இருக்கான். இதோட க்ரோனப்ஸ் பார்ட் 2ங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸை தப்பு பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.